உங்களுக்கு அவங்க வேணும்னு தோணுதா இல்ல அவங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு தோணுதா? இது ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இது லவ்னா உங்களுக்கு அமைதி கிடைக்கும், ஆனா இதுவே இது அட்டாச்மெண்டா இருந்துச்சுன்னா உங்களை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிடும். லவ் வர்சஸ் அட்டாச்மெண்ட். இங்க நிறைய பேரு அட்டாச்மெண்ட் தான் லவ்னு நினைச்சிட்டு இருக்காங்க. காலையில எந்திரிச்ச உடனே அவங்க கிட்ட இருந்து குட் மார்னிங் ஒரு மெசேஜ் வரலன்னா பதட்டம் ஆயிடுறது. எப்ப பாரு அவங்களோட லாஸ்ட் சீனை செக் பண்ணிட்டே இருக்குது. அவங்க ஆன்லைன் வந்துட்டாங்கன்னா பயங்கரமா சந்தோஷப்படுறது. அவங்க லேட்டா ரிப்ளை பண்ணாங்கன்னா பயங்கரமா டென்ஷன் ஆகுறது. அவங்க ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்கன்னா இதை யாருக்கு போட்டிருப்பாங்க, எதுக்காக போட்டிருப்பாங்கன்னு பயங்கரமா யோசிக்கிறது. இதெல்லாம் லவ்வே இல்ல, இது இமோஷனல் டிபெண்டன்சி. உங்களோட ஹாப்பினஸ் கீ இன்னொருத்தவங்க கையில இருக்கு. இது ரொம்பவே டேஞ்சரஸ். இது லவ்னா நீங்க செக்யூரா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா இதுவே அட்டாச்மெண்ட்னா 5 நிமிஷம் ரிப்ளை வரலனா அவங்க நம்மள அவாய்ட் பண்றாங்களா, அவங்க யார் கூட பேசிட்டு இருக்காங்க, நம்ம முக்கியம் இல்லையா சொல்லிட்டு நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க ஒரு பர்சனை லவ் பண்ணல, அவங்க கொடுத்த ஃபீலிங்ஸ்க்கு அடிக்ட் ஆயிட்டீங்க. அட்டாச்மெண்டோட மிக பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க பெரிய ரெட் பிளாகாவே இருந்தாலும் அவங்கள விட்டுட்டு உங்களால வரவே முடியாது. உங்களுக்கு மரியாதையே இல்லனாலும் அந்த இடத்த விட்டுட்டு வர மாட்டீங்க. உங்களுக்கு அங்க முக்கியத்துவம் இல்ல, ஆனாலும் நீங்க வெயிட் பண்ணுவீங்க. சந்தோஷமாவே இல்லதான், ஆனாலும் அவங்கள விட்டுட்டு போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்கள அவ்வளவு பிடிக்கும். அவங்க இல்லன்ற ஃபீலிங்க உங்களால ஏத்துக்க முடியல, அந்த ஃபீலிங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் இங்க நிறைய பேரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சும் வருஷ கணக்கா அதுல பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு ரெட் பிளாக், இது வந்து ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்னு உங்களுக்கு தெரியுதுன்னா தயவு செஞ்சு உடனே அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்துருங்க. கொஞ்ச நாள் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதுக்காக வருஷ கணக்குல உங்களோட வாழ்க்கையை வந்து வீணடிச்சுக்காதீங்க. இந்த மாதிரி டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஆப்போசிட் பார்ட்னர் வந்துட்டு அவங்க லவ்வே பண்ணலனாலும் அவங்க கிட்ட இருந்து வர அட்டென்ஷன் தேவைன்றதுக்காக அவங்க தேவைக்கு அவங்கள வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ அதனால டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சிருச்சுன்னா தயவு செஞ்சு அதுல விட்டு வெளியே வந்துருங்க. ஒரு நாள் அவங்க போயிடுவாங்க, உங்களுக்கு அப்பதான் தெரியும் அவங்க போன வழியை விட இது வரைக்கும் நம்ம எதுவுமே நம்ம லைஃப்ல பண்ணாம ஒருத்தரை நம்பி ஏமாந்து இத்தனை வருஷங்களை நம்ம கழிச்சிருக்கோமேன்ட்டு. அப்பதான் உங்களுக்கு உண்மை செருப்பால் அடிச்ச மாதிரி புரியும். உங்க லைஃப்ல நடந்தது லவ் ஃபெயிலியர் இல்ல, உங்க லைஃபோட ஃபெயிலியர்னு. அதனாலதான் சொல்றேன், ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே வெளியே வந்துருங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேட்கணும். தடவை பாய். See you.